ஒருத்தர் பிரசங்கம் பண்றார், வீட்டை கேட்காத, பணத்தை கேட்காத, ஆண்டவர் தொலைச்சிருவார் அப்படின்னு பிரசங்கம் பண்றார். அவருக்கு ஏற்கனவே 4-5 வீடு இருக்குது, அவருக்கு 4-5 கார் இருக்குது, செல்வ செழிப்பா நல்லா இருக்கிறார். மேடையில பிரசங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நடிக்கிறாங்க, பொய்ய பேசுறாங்க, பொய்ய பிரசங்கம் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய விசுவாசிகளோட நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க தவிர, அதே அடிமைத்தனம், அதே கடன் உள்ள வாழ்க்கை அவங்களால ஜெபிக்க முடியுமா? பணத்துக்காக ஜெபிக்க சொல்லுங்க, அவங்க மனசுக்குள்ள ஏதோ பயங்கரமான ஒரு போராட்டம் வரும். ஏன்? பொய் போதகத்தினால் வந்ததான அவிசுவாசங்கள். பொய் போதகத்தை கேட்டு 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 பிரசங்கம் பண்றவங்க என்ன பண்றாங்க, 2 வீடு, ஒரு பங்களா. என்னைக்காவது விசுவாசிங்க யோசிக்கிறாங்களா? பிரசங்கத்தை கேட்கிற ஜனம் எப்படி இருக்குதுங்க? அப்படியேதான் இருக்கிறாங்க. ஏன் மாற்றம் இல்ல? ஏன்? பொய் போதகம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சம்பூர்ணமுடையவர், ஆண்டவர் பரிபூர்ணமுடையவர், ஆண்டவர் சகலவற்றினாலும் சகலவற்றையும் நிரப்புகிறவர். அப்ப உன்னுடைய குறைவை நிறைவாக மாற்ற மாட்டாரா? உன்னுடைய பலவீனத்தை சுகப்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவே என்னை ஆசீர்வதி. நான் யார்கிட்ட கேட்கிறேன்? ஏன் ஆண்டவரிடத்துல நான் கேட்கிறேன். அல்லேலூயா. நாளைக்கு வீடு வாடகை கட்டணும், நாளைய மறுநாள் என்ன பண்ணணும், கடங்காரன் வந்து நிப்பான். நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆனா அவங்க அதுக்கு ஜெபம் பண்ணும்போது உடனே பொய் போதகத்தினுடைய வார்த்தைகள் வரும். பணத்துக்காக நீ ஜெபிக்கிறியா அப்படின்னும் பொழுது அதுதான் சாத்தானுடைய ஆயுதம். உன் தேவைகளை நிறைவேற்றுகிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்கு தேவன் அவனுக்கு அனுகிரகம் செய்கிறாராம். அதிலே அவன் புசிக்கவும், அதிலே அவன் ஒரு பங்கை அடையவும், அதிலே அவன் திருப்தியாய் வாழவும் கர்த்தர் என்ன செய்யறானா? அவனுக்கு அதை அனுகிரகம் செய்கிறார்.